அண்ட் ஃபைனலி நம்ம எழிலுக்கு வந்துட்டு ஆதார் கார்டு வந்து நம்ம எடுத்தாச்சு. ஸோ 1 வீக்காக அதுக்காக நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். நம்ம என்னென்ன ப்ராசஸ் வந்து பண்ணியிருந்தோம், அண்ட் பர்த் சர்டிஃபிகேட்டில் பண்ணின கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் அலைஞ்சதுக்கப்புறம் ஸோ என்னால் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு நியர்பையில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸில் 1 டே பிஃபோராகவே நான் வந்துட்டு டோக்கன் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம டோக்கன் வாங்கின நெக்ஸ்ட் டே ஆஃப்டர்நூனுக்கு மேலே ஆதார் வந்து எடுக்கிறதுக்கும் கரெக்ஷன் பண்ணுறதுக்குமான ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ நான் தம்பிக்கு வந்து நியூவாக ஆதார் கார்டு எடுக்கணும் அப்படிங்கிறதுனால தம்பியினுடைய பர்த் சர்டிஃபிகேட், அதாவது கரெக்ஷன் பண்ணது என்ன நேம் எக்ஸாக்டாக இருக்கணுமோ அந்த நேம் இனிஷியலோடு எடுத்துட்டு, அதே மாதிரி அம்மா அப்பா பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ இனிஷியல் நீங்கள் எப்படி கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அப்படி, அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கணும். ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ணி நம்ம வாங்கினதுக்கு அப்புறமா அந்த பர்த் சர்டிஃபிகேட் அண்ட் நீங்கள் யாருடைய ஆதார் கார்டு கொடுக்குறீங்க, அதாவது அம்மாவுடையதா அப்பாவுடையதா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அவங்களுடைய ஆதார் கார்டை வச்சு குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஆதார் கார்டு வந்து எடுத்துக்கலாம். ஸோ எழிலுக்கு வந்து நான் என்னுடைய ஆதார் கார்டை கொடுத்து தம்பியினுடைய பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்து அவனுக்கு ஆதார் வந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ இந்த இடத்துல எல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அதர்வைஸ் நான் வந்துட்டு வேறு நிறைய இடங்களில் வந்து பண்ணுறாங்க. இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், டிஎம்பி பேங்க்கு, தாலுக்கா ஆஃபீஸ், கார்பரேஷன் ஆஃபீஸ்னு எல்லா இடத்துலையுமே ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போது ஒர்க்கிங், அதாவது வெப்சைட் வந்து எப்படி ஒர்க்கிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு கையில் வந்துருச்சு. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு அக்னாலேஜ்மெண்ட் அங்கே இருக்கிற பர்சன் சைன் பண்ணி நீங்களும் சைன் பண்ணி ஒன்று வாங்குவீங்க. இதில் என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பத்திரமா வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ப்ராசஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ டேஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 டேஸ்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகுதா, வேறு ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கா, இல்லை என்ன ப்ராக்ரஸில் இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த என்ரோல் நம்பரை வந்து நீங்கள் வெப்சைட்டில் போட்டிங்க அப்படின்னாவே கிளியராக வந்து உங்களால் வந்து பார்த்துக்கிறதுக்கு முடியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஆர்டி அப்ளை பண்ணுறதுக்காக இருக்கட்டும், ஸ்கூலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே உங்களுடைய இந்த ஆதாரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 5 இயர்ஸ்க்கு அப்புறமா கண்டிப்பாக அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்லேருந்து எல்லாமே இன்னொரு தடவை அப்டேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது அடுத்தடுத்த வீடியோவில் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன்.